இனிமேல் 1, 2 சப்பாத்தி மீதமானா கூட இந்த மாதிரி கொத்து சப்பாத்தியா ட்ரை பண்ணி பாருங்க. வேஸ்டே ஆகாது. எவ்வளோ சப்பாத்தி இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடியா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இருக்க எல்லா சப்பாத்தியும் குட்டியா கட் பண்ணதுக்கப்புறம் கடாயில் 3 to 4 டீஸ்பூன் ஆயில் ஹீட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கேப்சிகம் கட் பண்ணது, 3 பச்சை மிளகாவும் கட் பண்ணி எல்லாத்தையும் இதில் சேர்த்திக்கலாம். ஆனியன் கேப்சிகம் எல்லாம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே 3 தக்காளியை ஃபைன் சாப் பண்ணி சேர்த்திக்கலாம். சப்பாத்தி அதிகமாக இருக்கனால நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் 2 மட்டும் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாட்டே ஆனதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பச்சை வாசனை நல்லா போகணும். மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆனதும் நல்லா கிரேவி பதத்துக்கு வரும். இந்த அளவுக்கு வந்ததுமே நம்ம ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதே மாதிரி மசாலா வதங்கினதுக்கு அப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றினாலும் ஓகே, இல்லைனா தனியாக ஒரு பேனில் முட்டையை நல்லா வறுத்து பெரிய பீஸா வரப்போ கூட சேர்த்திக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வேகட்டும். எக் பீசஸ்லாம் திரிஞ்சு சின்ன சின்னதாக வந்துடும். இந்த டைம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தியை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைம் நல்லா கைவிடாம சப்பாத்தியும் மசாலாவும் ஃபுல்லா செட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரியஸ்லி கொத்து பரோட்டாவே தோத்துரும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இந்த கொத்து சப்பாத்தி. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்களேன். இனிமேல் சப்பாத்தி போடும்போது கொத்து சப்பாத்திக்குனே எக்ஸ்ட்ரா சப்பாத்தி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஸோ மறக்காம கொத்து சப்பாத்தி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க.